அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். எம்பெருமான் விநாயக பெருமானை முதலில் வணங்கி தினமும் ஒரு அந்தாதி என்ற வகையில் என் அபிராமி அன்னையின் திருவருளால் 19வது அந்தாதியை காண்போம். வாருங்கள். அபிராமி பட்டர் நமக்காக அருளிய தெளிந்த ஞானம் ஏற்பட வழி என்ன என்று கேட்கும் பொழுது சுப்பிரமணியர் சொல்கிறார், வெளிநின்ற நின் தெரிமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களிநின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளிநின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுள்ளமோ ஒளிநின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே என்கிறார். மற்றவர்கள் இறைவனுக்கு செய்யும் அர்ச்சனையைக் கண்டு களித்து பயனடைவது சரியை என்ற வழிபாடாகும். மற்றவர்கள் அன்றி தானே இறைவனை அர்ச்சித்து வழிபடுவது கிரியை என்ற வழிபாடாகும். இந்த 2 வழிகளிலுமே இல்லாமல் மனதின் உள்ளே தியானித்து மனக்கண்ணால் கண்டு வழிபடுவது யோகம் என்ற வழிபாடாகும். சரியை, கிரியை, யோகம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? சரியைனா மற்றவங்க பகவானுக்கு அர்ச்சனை செய்வதை பார்த்து மகிழ்ச்சி அடைவது. கிரியை என்பது நம்மளே இறைவனை அர்ச்சித்து வழிபடுவது. ஆனால் யோகம் என்பது யாருக்கு கிடைக்கும்? இறைவனை தன் மனதின் உள்ளே வைத்து தன் மனக்கண்ணால் வழிபடுவதுதான் யோகம். முறைகள் வேறுபாடாக இருந்தாலும் கூட அவற்றால் பயன் ஒன்று தாங்க. ஆனால் உள்மனத்திலே யோக முறையில் வழிபட்டு அன்னையின் திருவருள் தரிசனத்தை காண பெற்றவர்கள் பிறகு முகக்கண்ணாலும் காணும் பெருபேறு பெற்றவர்கள். அந்த மாதிரி தான் யோக நிலையை அடைந்தவர் தான் அபிராமி பட்டர். அதனால தான் பார்க்குற மங்கையர்கள் அனைவருமே அவருக்கு அன்னையாக காட்சி தந்தார்கள். உண்மைதானங்க? அதாவது உள்ளும் புறமும் ஒரு சேர காணும் ஞானம் பெற்றவர்கள். இதனால் அபிராமி பட்டர் அபிராமியின் திருவருள் தரிசனத்தை இருவகையாலும் ஒரு சேர காண பெற்றவர். அந்த அதிசய திருக்காட்சியை நாமும் காண வேண்டும் என்றால், வெளிநின்ற நின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களிநின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினில்லே தெளிநின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுள்ளமோ ஒளிநின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே. அதாவது பாருங்களேன், 9 கோளும் 9 கோளிலையும் ஒன்று சேர அந்த 9 கோள் மேல் ஏறி நின்று ஆட்சி செய்கின்றவள் நம் அபிராமி அன்னை. அவளை கண்ட மகிழ்ச்சி அதற்கு அளவே கிடையாதுங்க. அம்மாவை பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த மகிழ்ச்சிக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த திருவருள் காணும் காட்சிக்கு வேறு ஈடு இணை எதுவுமே கிடையாதுங்க. அதுதான். அதாவது சுழியம்னா என்னங்க அர்த்தம்? 0. அந்த 0க்கு மதிப்பு என்பது எதுவுமே கிடையாது. இந்த சுழியத்துக்கு மதிப்பு கிடையாது. ஆனால் அந்த சுழியத்தோடு எண்கள் சேரும்போது அந்த சுழியத்தின் மதிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். 0 0 0 0 மதிப்பே இல்லைங்க. ஆனால் அந்த 0க்கு என்ன பண்ணுறது, முன்னாடி எண்கள் சேர்ந்தால் அதனுடைய மதிப்பு எப்படி இருக்கும்? அதே போல தாங்க நாம் சுழியம். நமக்கு முன்னாடி நம் அபிராமி அன்னையின் திருவருள் பெற்றால் நம்மளுடைய அருள், நம்மளுடைய மகிழ்ச்சி, நம்மளுடைய தெளிவு எங்கே போய் நிற்குன்னு பாருங்களேன். அதுதாங்க உண்மை. மதிப்பு தெரியாத சுழியத்தின் மதிப்பு அது சேரும் முழு எண்ணால் தெரிவது போல ஒன்றுக்கும் பற்றாத என்னை அபிராமியின் திருவருள் சேர்ந்ததால்தான் யான் இத்தகு பேறு பெற்றேன் என வியந்து மகிழ்ந்து புகழ்ந்து பாடுகின்றார் அபிராமி பட்டர் இந்த திருப்பாடலிலே. இந்த பாடலை நாமும் கேட்டு படித்து பயன்பெறுவோம். அபிராமி அன்னையின் அருளால் பூஜ்யமாக இருக்கக்கூடிய என்னை அம்மா உன் திருவருளால் ஒளிமயமாக்குக என்று நாம் வேண்டுவோம். கண்டிப்பாக அவளின் அருள் வெள்ளம் நமக்கு கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அடுத்த அந்தாதியில் அவளின் அருளோடு சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.